ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சில் குறைந்த வருமானம் பெறும் தொழிலாளர்களுக்கு எரிபொருள் விலையில் சலுகை. பிரதமர் செபாஸ்டியன் லெகார்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. லெபனானில் உயிரிழந்த பிரெஞ்சு ராணுவ வீரருக்கு வீர வணக்கம். நாளை வியாழக்கிழமை அதிகாரப்பூர்வ அஞ்சலி நிகழ்வு. பிரான்ஸ் அரசு இணையதளத்தில் மாபெரும் சைபர் தாக்குதல். 1 கோடிக்கும் அதிகமானோரின் தரவுகள் கசிவு. பிரான்ஸ் போர்க்கப்பலுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல். நெதர்லாந்து கப்பலின் இருப்பிடத்தை காட்டிக் கொடுத்த 5 யூரோ கருவி. பிரான்சில் மருத்துவமனை அருகே துப்பாக்கிச் சூடு. 3 பேர் படுகாயம். சம்பவ இடத்தில் குவிக்கப்பட்ட போலீஸ் மற்றும் துணை ராணுவ படைகள். ஐரோப்பிய ஒன்றியத்தால் கொண்டுவரப்பட்டுள்ள புதிய விதிமுறை. ஸ்மார்ட் போன்களில் வரவுள்ள முக்கிய மாற்றங்கள். சிறுவர்கள் சத்தமிட்டதால் துப்பாக்கியால் சுட்ட முதியவர். ஆயுதம் பயன்படுத்தி வன்முறையில் ஈடுபட்டதாக வழக்கு பதிவு. லெபனான் தாக்குதலில் படுகாயமடைந்த பிரெஞ்சு படை வீரர் அனிசெட் ஜிரார்டின் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். பிரான்சில் எரிபொருள் விலை உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள குறைந்த வருமானம் கொண்ட தொழிலாளர்களை காக்கும் வகையில் புதிய அரசு உதவி திட்டத்தை பிரதமர் செபாஸ்டியன் லெகார்னு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பின்படி நாட்டில் உள்ள சுமார் 29 லட்சம் குறைந்த வருமானம் பெறும் தொழிலாளர்களுக்கு நடப்பு ஏப்ரல், மே மற்றும் ஜூன் ஆகிய 3 மாதங்களுக்கு எரிபொருள் விலையில் லிட்டருக்கு சராசரியாக 20 சென்ட்கள் குறைத்து வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பயனாளிகளுக்கான நேரடி நிதி உதவி இல்லை என்றாலும் அவர்களின் அன்றாட எரிபொருள் செலவில் கணிசமான தளர்வை வழங்கும் ஒரு முக்கிய திட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்த உதவி திட்டத்தை பெறுவதற்கான முக்கிய தகுதி நிபந்தனைகளையும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி வேலைக்காக தினசரி வாகனங்களில் பயணிக்கும் கிலோமீட்டர் தூரம் மற்றும் பயனாளிகளின் வருமான நிலை ஆகியவை முக்கிய அளவுகோலாக கணக்கில் கொள்ளப்படும். எனவே வேலைக்காக தினசரி நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளவர்களுக்கே இந்த உதவி பெருமளவு சென்றடையும் வகையில் திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய பிரதமர் செபாஸ்டியன் லெகார்னு, நாட்டை தொடர்ந்து இயங்க வைக்கும் தொழிலாளர்களை கைவிடும் பேச்சுக்கே இடமில்லை, யாரையும் நாங்கள் கைவிட மாட்டோம் என திட்டவட்டமாக உறுதியளித்துள்ளார். மேலும் எரிபொருள் விலை உயர்வால் அதிகம் பாதிக்கப்படும் குறைந்த வருமான தொழிலாளர்களுக்கு இந்த திட்டம் ஓர் உடனடி நிவாரணமாகவும், வேலைக்காக நீண்ட தூரம் பயணிக்கும் பிரெஞ்சு மக்களுக்கு இது ஒரு குறுகிய கால பாதுகாப்பு வலையமைப்பாகவும் அமையும் என அரசு தெரிவித்துள்ளது. ஒருவேளை நாட்டில் பொருளாதார நெருக்கடி மேலும் மோசமடையும் சூழல் ஏற்பட்டால் மக்களை பாதுகாக்க அரசு தரப்பில் கூடுதல் நடவடிக்கைகளை பரிசீலித்து அறிவிக்க தயாராக உள்ளதாகவும் பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். லெபனானில் கடந்த ஏப்ரல் 18ஆம் தேதியன்று நடைபெற்ற தாக்குதலில் உயிரிழந்த பிரெஞ்சு படை வீரரான சார்ஜென்ட் அதிகாரி புலோரியன் மாண்டோரியோவிற்கு பிரான்ஸ் அரசு சார்பில் அதிகாரப்பூர்வ வீர வணக்கம் செலுத்தப்பட உள்ளது. பிரான்ஸ் ஆயுதப்படைகள் அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி வரும் வியாழக்கிழமை ஏப்ரல் 23ஆம் தேதியன்று மொன்டோபன் நகரில் உள்ள 17வது பாராசூட் பொறியாளர் படைப்பிரிவு முகாமில் இந்த அஞ்சலி நிகழ்வு நடைபெறுகிறது. காலை 11 மணிக்கு தொடங்கும் இந்த நிகழ்வில் ஆயுதப்படைகள் மற்றும் முன்னாள் போர் வீரர்கள், துறை அமைச்சர் கத்ரின் வோத்ரன் மற்றும் பிரான்ஸ் ராணுவ தளபதி பியர் ஷில் ஆகியோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்துகின்றனர். மேலும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தும் வகையில் பாரிஸின் 15வது வட்டாரத்தில் உள்ள பார்க் அண்ட்ரே சிட்ரோன் அமைந்துள்ள வெளிநாட்டு நடவடிக்கைகளில் உயிரிழந்தவர்களுக்கான நினைவு சின்னத்தில் தனி அஞ்சலி நிகழ்வும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 40 வயதான மாண்டோரியோ கடந்த 2007ஆம் ஆண்டு பிரான்ஸ் ராணுவத்தில் இணைந்தார். லெபனானில் ஐக்கிய நாடுகள் அமைதிப்படையின் பணியில் ஈடுபட்டிருந்த போது தெற்கு லெபனானின் டேர் கிஃபா பகுதியில் நடந்த கொடூர தாக்குதலில் காயமடைந்து அவர் வீரமரணம் அடைந்தார். இவரை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான வீரர் என்றும் ஆழமான தாராள குணமும் துணிச்சலும் கொண்டவர் என்றும் அவரது தளபதி கர்னல் ஜெரமி அகில் புகழாரம் சூட்டியுள்ளார். சுமார் 20 ஆண்டுகளுக்கு நெருக்கமான தனது ராணுவ பயணத்தில் செனகல், லெபனான், ஈராக், மாலி, ஐவரி கோஸ்ட் மற்றும் கயானா என பல நாடுகளில் இவர் பணியாற்றியுள்ளார். இக்காலகட்டத்தில் அசாதாரண அமைதி, சிறந்த தலைமைத்திறன் மற்றும் பணிக்கான முழு அர்ப்பணிப்பு ஆகியவற்றுடன் அவர் சிறந்து விளங்கியுள்ளார். சர்வதேச அமைதி பணியில் ஈடுபட்டு உயிர்நீத்த மாண்டோரியோவை ராணுவத்தினரும் நாட்டு மக்களும் மிகுந்த மரியாதையுடன் நினைவு கூறுகின்றனர். வியாழக்கிழமை நடைபெறும் இந்த அஞ்சலி விழாவானது அவரது தன்னலமற்ற சேவைக்கும் தியாகத்திற்கும் பிரான்ஸ் நாடு செலுத்தும் உயரிய தேசிய மரியாதையாகும்.
பிரான்ஸ் நாட்டின் அடையாள அட்டைகள் மற்றும் கடவுச்சீட்டுகள் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை வழங்கும் அரசு துறை நிறுவனமான ஆன்ஸ் நிர்வகிக்கும் இணையதளம் கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதியன்று மாபெரும் சைபர் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது. இந்த தாக்குதலின் மூலம் பெருமளவிலான தரவு கசிவு ஏற்பட்டுள்ளதால் இந்த சம்பவம் தேசிய அளவில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் சுமார் 1,17,00,000 பயனர் கணக்குகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் உள்துறை அமைச்சகம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. தனிநபர்கள் மற்றும் தொழில்முறை பயனர்களின் தகவல்கள் இதில் அடங்கியிருக்கலாம் என அதிகாரப்பூர்வ அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அதேவேளை இந்த தரவுகள் மூலம் பயனர் கணக்குகளுக்குள் சட்டவிரோதமாக உள்நுழைய முடியாது எனவும் அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. கசிந்துள்ள தரவுகளில் பயனர்களின் பெயர், மின்னஞ்சல் முகவரி, பிறந்த தேதி மற்றும் உள்நுழைவு அடையாளம் போன்ற அடிப்படை தகவல்கள் அடங்கும். மேலும் சில கணக்குகளில் முகவரி, பிறந்த இடம் மற்றும் தொலைபேசி எண் போன்ற கூடுதல் தகவல்களும் திருடப்பட்டிருக்கலாம் என அமைச்சகம் விளக்கியுள்ளது. இருப்பினும் கணக்குடன் இணைக்கப்பட்ட ஆவணங்கள் மற்றும் கைரேகை போன்ற பயோமெட்ரிக் தரவுகள் எதுவும் கசிந்ததாக இதுவரை எவ்வித ஆதாரமும் இல்லை எனவும் பாதுகாப்பிற்கான உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த மாபெரும் இணையவழி தாக்குதல் தொடர்பாக பிரான்ஸ் அரசு தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளதுடன் இந்த வழக்கு இணைய குற்றத்தடுப்பு பிரிவிடம் வசம் முழுமையாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவத்திற்கான பாதுகாப்பு குறைபாடுகளை கண்டறிய நிர்வாக பொது ஆய்வு அமைப்பும் இணைந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பான தொழில்நுட்ப விசாரணைகள் தொடர்ந்து முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. பிரான்சின் மாபெரும் விமானம் தாங்கி போர்க்கப்பலான சார்ல்ஸ் டிகால் கப்பலுக்கு பாதுகாப்பாக செல்லும் நெதர்லாந்து போர்க்கப்பலான எவர்ட்சன் கப்பலின் துல்லியமான இருப்பிடம் வெறும் ஒரு அஞ்சல் அட்டை மற்றும் 2 தபால் தலைகளை பயன்படுத்தி மிக எளிதாக கண்டறியப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று அரங்கேறியுள்ளது. கடந்த 1 மாதத்திற்கு முன்பு ஸ்ட்ராவ செயலி மூலம் சார்ல்ஸ் டிகால் கப்பலின் இருப்பிடம் அம்பலமானதை தொடர்ந்து தற்போது நடந்துள்ள இந்த சம்பவம் ராணுவ பாதுகாப்பு அமைப்புகளில் ஏற்பட்டுள்ள 2வது பெரிய குறைபாடாக கருதப்படுகிறது. நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஓம்ரோப் கெல்டர்லேண்ட் என்ற ஊடகம் எவற்றின் போர்க்கப்பலின் பாதுகாப்பை சோதிப்பதற்காக இணையத்தில் வெறும் 5 யூரோக்களுக்கு விற்கப்படும் சாதாரண ப்ளூடூத் அடையாளம் அறியும் கருவி ஒன்றை வாங்கியது. அதனை ஒரு அஞ்சல் அட்டைக்குள் மறைத்து வைத்து நெதர்லாந்து ராணுவ தபால் சேவை மூலம் அந்த போர்க்கப்பலுக்கு அனுப்பியுள்ளது. அஞ்சல் அட்டைகள் எக்ஸ்ரே சோதனைக்கு உட்படுத்தப்படுவதில்லை என்பதால் அந்த கருவி எவ்வித தடையுமின்றி மிக எளிதாக கப்பலுக்குள் சென்றடைந்துள்ளது. இதன் மூலம் நடுக்கடலில் சென்று கொண்டிருந்த போர்க்கப்பலின் துல்லியமான இருப்பிடம் சில மணி நேரங்களிலேயே அந்த ஊடகத்தால் கண்டறியப்பட்டது. சார்ல்ஸ் டிகால் கப்பலை ஏவுகணை தாக்குதல்களில் இருந்து பாதுகாக்கும் முக்கிய பணியை எவர்ட்சன் செய்து வரும் நிலையில் நவீன காலத்தில் தொலைவில் இருந்தே துல்லியமாக தாக்கும் ஆயுதங்கள் உள்ளதால் ஒரு போர்க்கப்பலின் இருப்பிடம் அம்பலமாவது மிகவும் ஆபத்தானது என முன்னாள் நெதர்லாந்து ராணுவ அதிகாரி ஒருவர் எச்சரித்துள்ளார். ராணுவ தபால் சேவைக்கு அனுப்பப்படும் பெரிய பொதிகள் மட்டுமே எக்ஸ்ரே சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதும் சாதாரண அஞ்சல் உரைகள் பரிசோதிக்கப்படாததுமே இந்த மாபெரும் பாதுகாப்பு குறைபாட்டிற்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்திற்கு பிறகு உடனடியாக செயல்பட்ட நெதர்லாந்து பாதுகாப்பு அமைச்சகம் இனிமேல் அஞ்சல் உரைகள் உட்பட அனைத்து தபால்களும் கட்டாயம் எக்ஸ்ரே சோதனைக்கு உட்படுத்தப்படும் எனவும் மின்சாதனங்கள் அல்லது பேட்டரி கொண்ட பொருட்களை தபாலில் அனுப்ப தடை விதிக்கப்படுவதாகவும் அறிவித்துள்ளது. சாதாரண நுகர்வோர் தொழில்நுட்பத்தால் கூட மாபெரும் ராணுவ பாதுகாப்பு அமைப்புகள் அச்சுறுத்தப்படலாம் என்பதை இந்த சம்பவம் உணர்த்தியுள்ளது. பிரான்சின் டான் மாவட்டத்தில் உள்ள காஸ்டஸ் நகரில் சிடோப்ர மருத்துவமனை அருகே நடந்த திடீர் துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் படுகாயமடைந்துள்ளனர். நேற்று ஏப்ரல் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் அந்த மருத்துவமனையின் வாகன நிறுத்துமிடத்தில் இந்த துப்பாக்கி சூடு அரங்கேறியுள்ளது. இதில் காயமடைந்த 3வரில் ஒருவரின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாக மாவட்ட ஆட்சியகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இந்த கொடூர சம்பவத்தில் மிக தீவிரமாக காயமடைந்த நபர் நேரடியாக துப்பாக்கி குண்டடிப்பட்டுள்ளதாகவும் 2வது நபர் குண்டுச்சிதறல்களால் காயமடைந்துள்ளதாகவும் 3வது நபர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு காவல்துறையினரும் ஜெண்டர்மேரி படையினரும் பெருமளவில் சம்பவ இடத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் ஆர்பி நகரிலிருந்து கூடுதல் காவல்துறை உதவியும் மாண்டுவானிலிருந்து சிஆர்எஸ் படையினரும் இரவு பாதுகாப்பு பணிகளுக்காக களமிறக்கப்பட்டுள்ளனர். டான் மாவட்ட ஆட்சியர் சைமன் பெர்டக்ஸ் மற்றும் காஸ்ட்ரஸ் நீதிமன்ற வழக்கறிஞர் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்தனர். இந்த தாக்குதலுக்கான அடிப்படை காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்றாலும் சந்தேகத்தின் பேரில் பலரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். வழக்கறிஞர் அலுவலக தகவலின்படி இந்த விவகாரம் கொலை முயற்சி வழக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் இதன் முழுமையான விசாரணை காவல்துறை நீதித்துறை பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் ஸ்மார்ட் போன்களுக்கான USB-C போர்ட்டை கட்டாயமாக்கியதை தொடர்ந்து தற்போது பேட்டரி மீதும் புதிய விதிமுறைகளை அதிரடியாக அறிமுகப்படுத்தியுள்ளது.
வரும் 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி முதல் ஐரோப்பாவில் வெளியாகும் அனைத்து ஸ்மார்ட் போன்களிலும் எளிதாக அகற்றக்கூடிய மற்றும் மாற்றக்கூடிய பேட்டரி கட்டாயமாக்கப்பட உள்ளன. இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் இனி சேவை மையத்திற்கு செல்லாமலேயே அவற்றை எளிதாக மாற்றிக்கொள்ள முடியும். புதிய தரநிலைகளின்படி ஸ்மார்ட் போன் பேட்டரி 800 முறை முழுமையாக சார்ஜ் செய்யப்பட்ட பிறகும் குறைந்தபட்சம் 80% திறனை தக்க வைத்திருக்க வேண்டும். மேலும் உற்பத்தியாளர்கள் எளிய கருவிகள் மூலம் அவற்றை மாற்றக்கூடிய வடிவமைப்பை மட்டுமே வழங்க வேண்டும். வாடிக்கையாளர்களுக்கு சிரமத்தை கொடுக்கும் சிக்கலான பிரித்தெடுக்கும் செயல்முறைகள் இனி அனுமதிக்கப்படாது. ஸ்மார்ட் போன்களின் முக்கிய உதிரிபாகங்கள் குறைந்தது 7 ஆண்டுகள் வரை சந்தையில் கிடைப்பது உறுதி செய்யப்பட வேண்டும். இந்த நடவடிக்கையானது ஒருமுறை பயன்படுத்தி எறியும் நடைமுறைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதுடன் பேட்டரி பழுதால் ஏற்படும் தேவையற்ற மாற்றுச் செலவுகளையும் பெருமளவு குறைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மையமாக கொண்ட இந்த திட்டத்தின் மூலம் 2030ஆம் ஆண்டிற்குள் சுமார் 14 டெராவாட் முதன்மை ஆற்றல் சேமிக்கப்படும் என ஐரோப்பிய ஒன்றியம் மதிப்பிட்டுள்ளது. இது 30 லட்சம் ஐரோப்பிய வீடுகளின் மின்சார நுகர்வுக்கு சமமானதாகும். இது மட்டுமின்றி ஸ்மார்ட் போன்களில் இனி புதிய எரிசக்தி அடையாளம் கட்டாயமாக்கப்படும். மேலும் அதில் ஆயுள், நீடித்த தன்மை, நீர் மற்றும் தூசி எதிர்ப்பு மற்றும் பழுது பார்க்கும் எளிமை குறியீடு உள்ளிட்ட முக்கிய தகவல்கள் வெளிப்படையாக இடம்பெற்றிருக்கும். இது நுகர்வோர் சிறந்த சாதனங்களை தேர்வு செய்யவும் உற்பத்தியாளர்கள் நீண்ட ஆயுள் கொண்ட வலுவான ஸ்மார்ட் போன்களை உருவாக்கவும் பெரிதும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. பிரான்சின் ஹவுட்லார் மாவட்டத்தில் உள்ள எஸ்பலி செயின்ட் மார்சல் பகுதியில் சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த இடத்தின் அருகே முதியவர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதியன்று ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பாக குற்றஞ்சாட்டப்பட்ட 65 வயது முதியவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக புயன்வெளை வழக்கறிஞர் அலுவலகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. வழக்கறிஞர் அலுவலகம் வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டது ஒரு டி வகை பெல்லட் துப்பாக்கி என தெரியவந்துள்ளது. அந்த நபர் சிறுவர்கள் அருகே ஒரு முறை சுட்டதை காவல்துறையினரிடம் ஒப்புக்கொண்டுள்ளார். தான் பயிற்சி மேற்கொண்டிருந்த போது சிறுவர்கள் தன்னை அவமதித்ததாகவும் அதனால் தனது ஜன்னலிலிருந்து காற்றில் மேல்நோக்கி சுட்டதாகவும் அவர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. எனினும் சிறுவர்கள் எழுப்பிய சத்தத்தை தாங்க முடியாமல் அவர்களை பயமுறுத்தும் நோக்கில் மட்டுமே காற்றில் சுட்டதாகவும் யாரையும் குறிவைத்து சுடவில்லை எனவும் வழக்கறிஞர் தரப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த விவகாரத்தில் இனவெறி சார்ந்த வார்த்தைகள் எதுவும் பயன்படுத்தப்படவில்லை என புகார் அளித்த பெற்றோர்கள் மற்றும் சாட்சிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதால் இதில் இனவெறி குற்றச்சாட்டுகளுக்கு இடமில்லை என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எவ்வித காயமும் ஏற்படவில்லை. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவராக விசாரிக்கப்பட்ட 10 வயது சிறுவன் ஒருவன் துப்பாக்கி ஒருமுறை தன்னை நோக்கி காட்டப்பட்டதாக வாக்குமூலம் அளித்துள்ளான். மருத்துவ சான்றிதழிலும் எவ்வித உடல் ரீதியான பாதிப்புகளும் இல்லை என உறுதி செய்யப்பட்டுள்ளது. சிறுவனின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் முதியவரின் துப்பாக்கியை பறிமுதல் செய்துள்ள காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். காவலில் வைக்கப்பட்ட அந்த 65 வயது முதியவர் மீது ஆயுதம் பயன்படுத்தி வன்முறையில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான ஆணை வழங்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் முறையான விசாரணை நடப்பு 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நீதிமன்றத்தில் நடைபெறவுள்ளது. லெபனானில் நடைபெற்ற தாக்குதலில் கடுமையாக காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த பிரெஞ்சு படை வீரர் அனிசெட் ஜிராடின் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மக்ரோன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். ஹிஸ்புல்லா ஆயுதக்குழுவினர் நடத்திய இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த இவர் கடந்த திங்கட்கிழமையன்று லெபனானிலிருந்து அவசரமாக பிரான்சிற்கு கொண்டுவரப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்தார். இதே தாக்குதலில் ஏற்கனவே பிரெஞ்சு படை வீரர் புளோரியன் மாண்டோரியோ உயிரிழந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து அதிபர் மக்ரோன் வெளியிட்ட இரங்கல் குறிப்பில் 132வது படைப்பிரிவைச் சேர்ந்த அனிசெட் ஜிராடின் லெபனானில் ஏற்பட்ட காயங்களால் இன்று காலை உயிரிழந்துள்ளார். அவர் பிரான்சிற்காக தனது உயிரை தியாகம் செய்துள்ளார் எனவும் தெரிவித்துள்ளார். நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.